ஒருவேளை நேத்து ராத்திரி சாவிய கோவிலுக்குள்ள வச்சுட்டோ? ஏய் லூசு மாமி, கோவிலுக்குள்ள வச்சுட்டு சாவி எப்படி வெளியே போடுவாங்க? அப்படி ஒண்ணு இருக்கோ? ஐயரே, நேத்துக்கு கோயில பூட்டினதுக்கு அப்புறம் நைட்டு எங்க போனீங்க? கோவில பூட்டிண்டு சாவியை எடுத்துண்டு பைக்கை எடுத்துண்டு ஹெல்மெட்டை மாட்டிண்டு ஏகப்பட்ட துண்டு விழுது. டேய் அதான் எங்க ஸ்லாங்கடா. மாமி நீங்க சொல்லுங்க. சி சாவி நீங்க சொல்லுங்க. பூக்காரி புஷ்பாட்ட மல்லிப்பூ வாங்கிண்டு லாலா கடை ஜக்குபாய்ட்ட பாதாம் அல்வா வாங்கிண்டு அப்படியே பனகல் கண்டு பால் வாங்கிண்டு முதல்ல கோமலாத்துக்கு தான் போனேன். திடீர்னு மனசு மாதிரி பரிமளாத்துக்கு போயிட்டேன். கோமலா பரிமளம் யார் அந்த ரெண்டு பேரும்? என்னுடைய தர்ம பத்னிகள். இவருக்கு ரெண்டா? எமக்காதங்கனா இருக்கானப்பா. நீங்க சொல்லுங்க ஐயரே. நான் கிளம்புறச்சே மறக்காம சாவியை எடுத்துட்டு தான் வந்தேன். ஆன் த வேல ஏதாச்சும் சொல்லுங்க. அந்த வேலை ஒரு லேடிக்கு காக்கா வலிப்பு வந்துடுச்சு. அவ கையில சாவியை கொடுத்தேன். இப்ப புரிஞ்சு போச்சு. சாவி இப்ப அந்த ஸ்பாட்ல தான் இருக்கு, இங்க இல்ல. இல்ல சான்ஸே இல்ல. வலிப்பு நின்னதும் ஞாபகமா சாவியை எடுத்து இடுப்புல வச்சுட்டேனே. அப்ப அந்த சாவி இங்கதான் எங்கயாவது விழுந்திருக்கணும். எல்லாம் சேர்ந்து தேடுவோம். நல்லா இருக்கு. இவர் பொறுப்பு இல்லாம நடந்ததுக்கு நான் இதுக்காக சாவி தரணும். கதவு திறக்கணுமா வேண்டாமா? திறக்கணும். கல்யாணம் நடக்கணுமா வேண்டாமா? உங்க 3 பேருக்கும் கமிஷன் கொடுக்கணுமா வேண்டாமா? இந்த கும்பல்ல குண்டூசியை தர்ற மாதிரி இங்க சாவியை நான் எங்கேன்னு தேடுவேன். மேடம், நான் இப்பயே நேரா ஐயர் வீட்டுக்கு போய் கோமலாத்துக்கு போறியா பரிமளாத்துக்கு போறியா? அது கோமலாத்துக்கு வீட்டுக்கு அனுப்பிடுவேன். போய் தேடுறா. கௌசி, நான் வேணா கோமலாவத்துக்கும் பரிமளாவத்துக்கும் போய் நல்லா ஓசி வாங்கி தின்னுட்டு வரேங்கறியா? போயிடு. ரொம்ப டென்ஷன்ல இருக்க, போயிடு. இருங்க சாமி சொல்லுங்க. சாவி ஒத்த சாவியா இல்ல கொத்து சாவியா? ஒத்த சாவி. ஆமா, சாவியை கீ செயின்ல போட்டுப்பீங்களா இல்ல தனியா இருக்குமா? கீ செயின்லாம் இல்ல. இரும்பு சாவி புத்தல சாவியா? கேட்கணுமேங்கிறதுக்காக எதையாவது கேட்காத. தகர சாவியை தேடு. ச்சே, வாங்கோ தேடுங்க. கண்ணாடி தான் போட்டுருக்கல. வாங்கோ. அட வாங்கோடா. காட்டுப்பா. ஐயோ, ஐயோ டைம் என்ன தெரியலையே. கையில வரசா இருக்கு. ஐயோ, அதோ பச்சி. மாமா சாவிய பார்த்தாளா? பாக்கலையேம்மா. ஐயோ ஏடா கொலம்பு, சாவிய பாத்தியா? சாவி பார்த்தா சொல்ல மாட்டாங்களா? சுத்தி வர வேண்டியிருக்கு. குலோ தொங்க சார், நீங்களாவது சாவிய பாத்தீங்களா? சாவியா பார்க்கல. ஐயோ மாமி சாவிய பாத்தியா? என்ன பாக்கலையேடி? ஐயோ கணக்கு தான் எதுவுமே தெரியாதே. ஆமா, 80 வயசுல விழ வேண்டிய கூடு இப்பவே விழுந்துரும் போல. 6 மாசத்துக்கு முன்னாடி விழ வேண்டியது இப்ப விழுந்ததுன்னு சந்தோஷப்படுங்க. பழசெல்லாம் வெளியில சொல்லாத. லேடிஸ் இருக்காங்க, அடக்கி வா. யார் இதுங்க லேடிஸா? இந்த வயசுலயோ ரொம்ப இளமையா இருக்கல. அடச்சி, நீங்க என்ன விஷயத்துக்கு வந்துட்டு இப்படி குழஞ்சிட்டு இருக்க? நீ முதல்ல அந்த ராஸ் போ. நீங்க அந்த ராஸ் போங்க. திலனா மோகனாம்பாள் அப்படியே சிவாஜி பத்மினி ஃபீலிங்ஸோட போறாங்க. ஓடிடு. ஏதோ ஒரு நாதாரிக்கு கல்யாணம். இந்த நாதாரி சாவி தொலைச்சிருச்சு. இந்த 4 நாதாரிங்களும் சேர்ந்து சாவி தேடுறோம். சார் நான் வேணா வேனுக்கு அடியில போய் தேடி பார்க்கணுமா சார்? வேணாம், உன்னை பத்தி எனக்கு தெரியும். சாவியை தேடுறேன்னு சொல்லிட்டு அழகா வேனுக்கு அடியில படுத்து தூக்கிடுவேன். ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா சொன்னேன். ஏய், தெருவுல போய் தேடுன்னு டயலாக்ல பேசிட்டு இருக்கத போ. ஏன் சாமி பொண்டாட்டி 2 வச்சிருக்கீங்க, சாவியா 2 வச்சிருக்க கூடாது? ஐயரே, எது வேண்டாமோ அதுக்கு 2 ஸ்பேர் வச்சிருக்கீங்க, எது வேணுமோ அதுக்கு ஸ்பேரே இல்ல. அபிஷ்டு சார், மூர்த்த நேரம் வரை நெருங்கிடுச்சு. பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்துருவாங்க. அவங்க வரும்போது சாவி தொலைஞ்சிருச்சு, கோவில திறக்க முடியலன்னு சொன்னா என்ன சார் நினைப்பாங்க? கோவில் சாவி தொலைஞ்சு கொடுத்தோ அதனால நட திறக்கல, ஏதோ தெய்வ குத்தம், இந்த கல்யாணம் நடக்கிறது அந்த கடவுளுக்கே பிடிக்கலன்னு நினைப்பாங்க. ஏ மம்மி, உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன்? அது லோகம் அப்படி பேசுவான்னு சொன்னேன். கோமு அப்படி பேசிட்டோம், தயவு செஞ்சு நீ அப்படி பேசாத. ஆமா, அந்த கச்சேரியில நீ இல்ல. என்ன காத்திருப்போர் பட்டியல வச்சாதான் நீ சரிப்பட்டு வருவ. சாமி, ஆபத்துக்கு பாவம் இல்ல. பாவத்துக்கு ஆபத்து இல்ல. என்ன சொல்றேன்? புரியல? புரியலையே. புரியாம இருக்கதான் நல்லது. பேசாம பூட்டை உடைச்சிட்டேன். என்ன பூட்டை உடைக்கிறதா? ஏன் பதறீங்க? அவனுக்கு பூட்டை உடைச்சு பழக்கம். நீங்க தேவர் மகன் படம் பார்த்தேளா? பார்த்தேனே.
அதுல பல வருஷமா பூட்டி இருந்த கோயில உடைச்சதால எவ்வளவு பெரிய கலவரம் ஆச்சு. அது மாதிரி ஆச்சுன்னா ஐயோ ஐயரே, அது பல வருஷங்களா பூட்டி இருந்த கோயில், பங்காளி சண்டை. இது நேத்து ராத்திரி பூட்டின கோயில். பூட்டை உடைச்சா சத்தம் தான் வரும், ரத்தம் வராது. முதல்ல பூட்டி இருக்கான்னு நல்லா இழுத்து பார்க்கலாம் வாங்க. சரி, அதுவும் சரிதான். வாங்க எல்லாரும் வாங்க இது வாங்க. வேறயா? நீங்க எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கோ. கதவு பூட்டவே இல்லையா? இல்ல, சாவி இடுப்புல இருந்திருக்கு, நான் கவனிக்கல. ஒரு சின்ன மிஸ்டேக். எப்போதும் இடது பக்கம் இடுப்புல தான் சாவியை சொருகுவேன். மறந்து போய் வலது பக்கம் சொல்லிட்டேன். அது கவனிக்கலையாக்கும். தேவையில்லாதெல்லாம் ரெண்டு வச்சுக்கிறீங்க. இடுப்புல ரெண்டு பக்கமும் பாக்குறது. நீங்க வந்ததும் என் இடுப்ப பாத்துக்கலாம். வந்தவொடனே பாக்கிறது உன் இடுப்புல சிமரன் இடுப்பா? மடிப்பு இருக்கான்னு பாக்குறதுக்கு அடுப்புல வச்ச இட்லி பானை மாதிரி இருக்கு. இந்த கன்றாவை நான் வேற வந்து பாக்கணுமா? முதல்ல போய் கதவு தரங்க. போங்க, போய் கதவை தருங்க. போங்க. சரி. ச்சே. மாமி, மாப்பிள்ளையோட அப்பா கொடுத்த வீட்டு பத்திரம் பத்திரம். நீங்க இப்படி சொல்லுவீங்க தான் மாமி வீட்டு பத்திரத்தை பத்திரமா அவங்க வீட்டு பீரோல வச்சுக்கிட்டு. ஆமா. அடி பாவி, பத்திரத்தை வீட்லயே பூட்டி வச்சிட்டியா? பத்திரத்தோட இங்க வந்தாதான் மாப்பிள்ளையோட அப்பா கிட்ட பத்திரத்தை கொடுத்து காசு வாங்க முடியும். இரு இரு இரு, சும்மா சொன்ன கௌசி. பத்திரம் ரொம்ப பத்திரமா இருக்கு. 7 கழுத வயசு ஆயிடுச்சு. இந்த வயசுல உனக்கு என்ன விளையாட்டு வேண்டி கிடக்கு? இது கோவில். பத்திரம் பத்திரம். கோவில்ல பத்திரம் பத்திரமா இருக்கணும்னா கோவில் உண்டியில போட்டாதான் பத்திரம் பத்திரமா இருக்கும். அப்புறம் அந்த பத்திரத்தை பத்தி நாம பத்திரமா இருக்கா இல்லையான்னு கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கோயில் உண்டியில பத்திரம் பத்திரமா இருக்கும். அதுல ஒன்றும் கவலையே பட வேண்டாம். அப்புறம் பத்திரம். இன்னொரு வாட்டி பத்திரம் பத்திரம் ஏதாவது சொன்ன மகனே உன்னை அடிச்சு இங்க போட்டோ மாட்டி உன் பேரை சரித்திரமாக்கிடுவான் பாத்துக்க. வேண்டாங்கய்யா, அப்ப விட்டுரு. சுச்சுச்சோ, ஒரே டென்ஷன் ஆக்குறாங்களே. பாப்பா போலாம். பாப்பா வந்துட்டாங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்க A to Z கம்பெனியா இருக்கவே நல்லதா போச்சு. எங்க பையன் கல்யாணத்துக்கு அதனாலதான் ஆயா வரோம். இல்ல நாயா? என்னது? அது ஒண்ணும் இல்ல. உங்க பையன் கல்யாணத்துக்காக அங்க இங்க நாயா பேயா அழிஞ்சு நாங்க வேலை செய்யறதுல அதை சொல்றோம். அதுதான். சரி சரி, முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள மாலை மாத்திக்கலாம். நாங்க மாலைய மாத்தி பல வருஷம் ஆச்சு. ஐயோ, நீங்க இல்லீங்க, உங்க பையனும் பொண்ணு. ஓஹோ, பொண்ணு வரலையே. ஓ, பொண்ணு வரணும் இல்ல? அது வர வரைக்கும் நீங்க இப்படி உட்காருங்க. நாங்க போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வரலாம். சார், நம்ம வீட்ல அடைச்சு வச்சிருந்த தினேஷ் எஸ்கேப் ஆயிட்டான். நம்ம வீட்டுல அடைச்சு வச்சிருந்த தினேஷ் எஸ்கேப் ஆனது இங்க இருந்து உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் ஒரு கேன திஷ்டி தான். சாரி, ஞான திஷ்டி தான். அதெல்லாம் ஒரு மண்ணும் இல்ல. எஸ்கேப் ஆனவன் இங்கே வந்துட்டான். அங்க பாருங்க. இங்க வந்துட்டானா? எங்க இருக்கான்? ஐயோ, நம்ம வேனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருக்கான் பாருங்க. அவளை க்ளோஸ் பண்ணிடலாமா? ஐயோ, நான் கொலையெல்லாம் பண்ண மாட்டேன். அப்ப தற்கொலை பண்ணிக்கோங்க. நான் சாகரத்துல உனக்கு என்னடா அவ்வளவு சந்தோஷம்? சாரி, நீங்க யாரும் சாக வேண்டாம். நீ சாகரேங்கிறியா? சார், அவனை எப்படியாவது மறுபடியும் கட்டி போட்டு நல்ல மண்டையிலேயே போட்டு மயக்க போட வைக்கணும். நீ நான் இந்த வரவங்களை ரிசீவ் பண்ணல. நீங்க 3 பேரும் போங்க. அப்ப சரி, வா வா வா. நீங்க போங்க. வா மாமி. கட்ட வச்சிருக்கியா? கட்ட. வாங்க வாங்க. பார்த்து அந்த பக்கம் ஓடி. எனக்கு ஒரு கட்டை கொடு. எனக்கு ஒரு கட்ட கொடுங்க. இந்தாங்க. சத்தம் இந்தாடா, போடாதீங்க. புடுடா, டேய். கட்டுங்க நல்லா கட்டுங்க. யாருகிட்ட? நம்ம கிட்ட ஆகுமா? வாங்க. சூப்பர் குலத்தவங்க சார். போ. சக்சஸ். மாமி. வா வா வா. சரி, பொண்ணு வீட்டுக்காரங்க போங்க. இறங்குமா. இறங்குமா. இந்தாப்பா. ஓகே சார். வாங்க. வணக்கம். வாங்க சம்பந்தி. வாங்க சம்பந்திமா. நில்லுமா. லாஸ்ட் மினிட்ல வந்து லவர் தன்னை லவட்டிக்கிட்டு போவான்னு அந்த பொண்ணு இதோ நினைக்கிறான். வந்துட்டேன். என்ன திருட்டு முழிக்கிறா பாரு. அதான் அவனை கட்டையால அடிச்சு மட்டையாக்கிட்டமே. அது தெரியும். இந்தாங்க. போடுங்க. போடுங்க. பாரு எப்படி இந்தாங்க பறக்கறா மாப்பிள்ளை, பாரு. போட்டுக்கோங்க. தாலியை நானே எடுத்து கொடுத்துட்டுமா? எடுத்துக்கோங்க. இந்தாங்க. ஐயரே, மந்திரம் சொல்லுங்க. மந்திரம்
மந்திரம் சொல்லுங்க. அதான் சொன்னேனே. ஐயோ, கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்லுங்க. அப்படி புரியும்படியா சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க. மாங்கல்யம் தந்துனா நேனா மம ஜீவன ஹேதுனா. சார் எனக்கு உச்சா வருது சார். வரக்கூடாததெல்லாம் வருது. டேய் கொலம்பஸ், தினேஷ் கடத்தி வச்சிருக்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிஞ்சிச்சா? நைஸா நடுவிடலாமா? இங்க பாருங்க, யாரும் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. கிட்னாப்பிங் எத்தனை வருஷம் சார்? எத்தனை வருஷமா இருந்தா எனக்கு நான் வழக்க போக முடியாது. மாறிடுவேன். மாலை கல்றா. சார் மாப்பிள்ளைய மரியாதை குறைவா வாட போடன்னு பேசாதீங்க. இத பாருங்க, உங்க வீட்டு மாப்பிளைக்கு வேணா நீங்க மரியாதை கொடுங்க. இவன் கவர்மெண்ட் மாப்பிளை, இவனுக்கு இந்த மரியாதையே அதிகம். என்ன சார் சொல்றீங்க? இவன் இது வரைக்கும் 16 பொண்ணுகளை கல்யாணம் பண்ணி ஏமாத்தி இருக்கான். ஹே, சீ, தொலைவு கொடு. இது இவனுக்கு 17வது கல்யாணம். இவங்க 2 பேருமே இவனோட அப்பா அம்மாவே கிடையாது. டோட்டலா 3 பேருமே ஃப்ராடுங்க. அட பாவி கலர் கோட். யோ, தாலி கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் பொண்ணு வீட்டுக்காரங்க கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி தரேன்னு சொன்னியேடா. இவன் போனா போயிட்டு போறான். இவன் வீட்டு பத்திரம் நம்ம கையில இருக்கு. வீடு எங்க வீடு இல்ல, அது வாடகை வீடு. பத்திரமும் ஒரிஜினல் இல்ல, அது டூப்ளிகேட். அப்ப குடுத்தது உன்ன மாதிரி டூப்ளிகேட்டா? ஏமா ரொம்ப எமோஷனல் ஆகுறியே, நீ யாருமா? நாங்க கல்யாண கான்ட்ராக்ட் எடுத்து நடத்துற கம்பெனி வச்சிருக்கோம் சார். வச்சு நடத்துறோம். எங்க இவன் தான் எல்லாத்துக்கும் சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. இந்த மூஞ்சியை நம்பி பணத்தை இறைச்சிருக்கீங்களேம்மா. கான்ஸ்டபிள், அவர் எடுத்துட்டு சரி சார். பா, போ. வாங்க வாங்க. மூஞ்சப்பா. ஆமா. ஆடுதமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஸ்டேஷனுக்கு வாங்க. நல்ல வேளை நாங்க தப்பிச்சோம். இந்த சிச்சுவேஷன்ல நீங்க இந்த டயலாக் சொல்லக்கூடாது. ஆமாங்க, சொல்லுங்க. நான் சொல்றேன் பாருங்க. கழுத்துல தாலி கட்டுற கடைசி நிமிஷத்துல என் பொண்ணோட கல்யாணம் நின்னு போச்சே. இந்த ஊருக்காரங்க முன்னாடி தான் எப்படி முழிப்ப அப்படின்னு ஓட அழுவீங்க. அப்போனா இந்த ஃப்ராடு மாப்பிள போனா என்ன, கைவசம் இன்னொரு மாப்பிள இருக்கானே, அதுவும் உங்க பொண்ணு ஆசையா காதலிச்ச மாப்பிள. தினேஷா எங்க எங்க வந்திருக்கா? ஊண்டல கரெக்ட்மா, ஊண்டல கரெக்ட். சார், போய் தினேஷ் கூட்டு வாங்க. ஏய், கௌசல்யா உன் டயலாக் கரெக்ட். சார், இது டயலாக் இல்ல, உண்மையாவே சொல்றேன். போய் தினேஷ் கூட்டு வாங்க. நிஜமாவா? நிஜம்தான். வாடா. அங்க வாங்குறத இங்க கொடுத்துறதா? மாப்பிள 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 இருங்க இருங்க. மாப்பிள என்னடா கம்முன்னு இருக்கு கிடக்கான். டவுக்குறாருங்க. இந்த டைம் பார்த்து எழுந்திருக்க மாட்டேங்கிறான். எழுப்பு. இப்ப பாருங்க. 1 2 3. எப்படி இருந்தா பாத்தீங்களா? வாங்க கல்யாணம். நான் கல்யாணம் இல்லையே தினேஷ். ஏய், அப்படியே மறுபடியும் போட்டு வச்சுக்கோ. எனக்கு கல்யாணமா? ஆமாண்டா. அங்க தனியா காத்துக்கிட்டு இருக்க. வா எழுந்து வா. எழுந்துரு. வாடா. எப்படியோ கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு. தனியா என்ன தனியா தவிக்க விட்டு போயிட்டே தனியா. அங்க இருக்கா. தினேஷ், என்னையே இப்படி அம்போட விட்டு போயிட்டீங்க. கிட்னாப் அது இதுன்னு அடி வாங்கினாலும் இப்பதான் பொண்ணு தாலியோட ரெடியா இருக்குல்ல. இந்தாங்க. என்னடா என்ன மாலை இல்லையே. இத்தனை நேரம் ஆளே இல்ல, ஆள் கிடைச்சது. கட்டுறா. ஓகே ஓகே. ஐயோ என்னடா பிரச்சனை? மந்திரம் சொல்லலையே. மந்திரம் தானே, இரு. 1 2 3. பூமழை தூவி வசந்தங்கள் வாழ்த்த ஊர்வலம் நடக்கின்றது. ஏன் கொஞ்சிடும் அன்பு தந்தையின் நெற்றியில் குங்குமம் சிரிக்கின்றது. மங்கள குங்குமம் சிரிக்கின்றது. முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு. வாங்கடி. கட்டுங்க கட்டுங்க. கட்டி மேல. எக்ஸ்கியூஸ் மீ, உங்க பொண்ணுக்கு எப்படியோ நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சு. இனி மண்டபத்துக்கு போக வேண்டியதுதான். அதுக்கு முன்னாடி பேசினபடி 10 லட்சம் ரூபாய் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னது பேசுறபடி 10 லட்சம் தரணும்? யார் சொன்னது? அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போனாங்களே அந்த ஆளுதான். அப்ப அவங்க கிட்ட போய் கேளு. அவன் தான் ஜெயிலுக்கு போயிட்டாலே. பணம் வேணும்னா நீங்களும் ஜெயிலுக்கு போங்க. நாங்க எப்படி ஜெயிலுக்கு போக முடியும்?
என்ன கடத்தி கட்டி வச்சு சித்திரவதை பண்ணி அடிச்சிங்கல்ல, நான் இப்ப போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றேன். அவங்க உன்னை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் ஜெயில போடுவாங்க. அங்க போய் வாங்கிக்கங்க. என்ன சார் இப்படி பேசுறாரு? நீங்களாவது எடுத்து சொல்லுங்க சார், ப்ளீஸ் சார். இங்க பார், பேசாம போயிடுங்க. இல்ல ஆள் கடத்தல் கொலை முயற்சின்னு போலீஸ் சொல்றாங்க. மாப்ள நீங்க வாங்க மாப்ள. நீ வாமா. வா டாலி. போம்மா. பாய். நில்லுடா. ஒரு நிமிஷம் செல்லம். கௌசல்யா மேடம், ஊர்ல இருக்கிற முடிச்ச வைக்கத்தானோ, முள்ள மாறித்தானோ, ஆள் மாறாட்டம், பித்தலாட்டம் எல்லாமே நீங்க பண்ணிருக்கீங்க. ஆனா நீங்க நல்ல காரியம் ஒண்ணே ஒண்ணு பண்ணிருக்கீங்க. அது என்னன்னா, எங்க 2 பேருக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சது. இந்த நன்றியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். எங்களுக்கு குழந்தை பிறந்தா கௌசல்யான்னு தான் பேர் வைப்போம். அது ஆம்பளை குழந்தையா இருந்தாலும் சரி. வா டார்லிங். ஐயோ, போச்சு போச்சு. என்ன போச்சு? இத்தனை நேரம் டெல்லிக்கு போயாவது சோமாசி வித்தாவது நான் பழிச்சுக்கிட்டு இருப்பேன். கும்பகோணத்துக்கு போய் என் தம்பி ஆத்துல ஓசி சாப்பாடா சாப்பிட்டு இருப்பேன். திருப்பூருக்கு போய் பனியன் வித்தாது பொழைச்சிருப்பேன் நானு. இப்ப எல்லாமே போச்சு. போச்சு, எல்லாமே உங்களால. நிறுத்துங்க. அது போச்சு இது போச்சுன்னு சொன்னீங்களே, 10 லட்சம் ரூபாய் பணம் போச்சு. அதை பத்தி யாராவது வருத்தப்பட்டீங்களா? யாருக்கு பணம் போச்சா அவங்க தான் வருத்தப்படணும். நாங்க ஏன் வருத்தப்படணும்? கொலம்பஸ், 10 லட்சம் ரூபாய் பத்தி உனக்கு வருத்தமே இல்லையா? மாமி, குலோத்துங்கன் சார். ஹலோ, உங்க போன் அடிக்குது. ஸ்பீக்கர் போட்டா பேசி தொலைங்க. ஹலோ ஹலோ, கல்யாணம் ஏட்டு செட்டுங்களா? ஆமா சார், ஆமாமா. என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். சரி. பணமா தர மாட்டோம். எங்க வீட்டு பத்திரம் இருக்கு, ஓகேவா? कौसल्या सुप्रजा रामपूर्वा सन्ध्या प्रवर्तते उत्तिष्ठ नरसार्दूल कर्तव्यं दैवमान्तिकम्. என்ன சுப்பிரபாதம் கேக்குது? நைட்டு படுக்கும்போது நம்ம வீட்டுல தானே படுத்தோம். ராத்திரோட ராத்திரியா யாராவது தூக்கிட்டு வந்து பெருமாள் கோயில போட்டாங்களா? उत्तिष्ठ गोविन्द उत्तिष्ठ गरुडध्वज उत्तिष्ठ कमलाकान्त. நம்ம வீடுதான். விடிஞ்சு விடியாம நம்ம வீட்டுல இந்த மருமக கடங்காரி கூப்பாடு போடுற சத்தம் தானே வழக்கமா கேக்கும். இன்னைக்கு என்ன சுப்பிரபாதம்லாம் கேக்குது? त्रैलोक्यं मङ्गलं कुरु मातः समस्त जगतां मधुकैटमाले वक्षो विहारिणि मनोगर दिव्यमूर्ते विश्वाभिनिष्ठित जनप्रियदानशीले श्रीवेङ्कटेश दयिते तव सुप्रभातम् मातः समस्त जगतां मधुकैटमाले. சாம்பிராணி வாசனை கமகமக்குது. வீடே மணக்குது. இது என்ன வீடா இல்ல கோவிலா? என்னது இது? ஒரு நாளும் இல்லாத திருநாளா இன்னைக்கு? பூஜை புனஸ்காரம் எல்லாம் தடபுடலா இருக்குது. திடீர்னு என் மருமகளுக்கு பக்தி முத்தி போச்சோ. வழக்கமா இவ அடுத்தவங்க நெத்தியில தானே நாமத்தை போடுவா. இன்னைக்கு என்ன வழக்கத்துக்கு மாற அவ நெத்தியிலேயே நாமத்தை போட்டுட்டா. ஒருவேளை அடுத்தவங்க இவன் நெத்தியில நாமத்தை போட்டுற கூடாதுன்னு இவளே போட்டுக்கிட்டாளோ? எப்படியோ போட்டோம், நம்ம நெத்திய நாம பத்திரமா பாத்துக்கணும். என்னங்க அப்படி திரும்பி திரும்பி எதையும் யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஐயோ ஒண்ணும் இல்ல மருமகளே. சரிங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ ஜகஜால கில்லாடியா, ஜகம் போற்றும் தில்லாலங்கடியா இரு. என்னத்த இப்படி ஆசீர்வாதம் பண்றீங்க? நீ அப்படி வரணும்னு தானடி ஆசைப்படுற. அதான் நான் அப்படியே ஆசீர்வாதம் பண்ணேன். இங்க பாருங்க நல்ல மகராசியா இருமா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ என்னடி அது புதுசா இருக்கு. சரி காசா பணமா வாயால வாழ்த்துறதுக்கு மகராசியா இருமா. ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. உன் கழுத்துல தாலி ஏறும் போது என் கால்ல விழுந்தடி. இத்தனை வருஷம் கழிச்சு இன்னைக்குதான் என் கால்ல துபுக்கடியில விழுந்திருக்க. சரி சரி நீ நல்லா நல்லா. சரி என்ன இப்படி எல்லாம் சொல்றீங்க? எப்பவும் நான் ஒரே மாதிரி இருப்பேனா? இருக்க மாட்டியே, நீதான் பல மாதிரியே இருக்கிறவளா செடி. இல்ல இப்ப நான் ஃபுல்லா சேஞ்ச் ஆயிட்டேன். நீ ஃபுல்லா சேஞ்ச் ஆனா எனக்கு என்ன, ஹாஃபா சேஞ்ச் ஆனா எனக்கு என்னடிமா வந்துச்சு? அத்தை அப்படி எல்லாம் பேசாதீங்க. இனிமே நம்ம மனசு நோகாம நடந்துக்கலாம். நம்பிட்டேன். சாப்பிடுங்க அத்தை.
எல்லாம் உங்களுக்கு அதா நான் வேணா ஊட்டி அம்மா விட்டுட்டுமா? நீ ஊட்டியை விட வேணாம் கொடைக்கானல விட வேணாம் கொஞ்ச நேரம் சும்மா ராத்தா. இது சட்னி அத்தை உங்களுக்கு பிடிக்குமேன்னு அப்படியே ரெண்டு காஞ்ச மிளகாய் மட்டும் கிள்ளி பதமா அரைச்சு வச்சிருக்கேன் அத்தை. அப்படியா பதம் இந்த தேங்காய் சட்னி இருக்குல்ல அத்தை, அத பார்த்து இளநீ அப்படியே முத்த விடாம வாங்கி அப்படியே அரைச்சது அத்தை. இது சாம்பார் இருக்குல்ல அத்தை, சாம்பார் அது நம்ம பாட்டி ஊர்ல இருந்து தோரம்பருப்பை வர வச்சு நல்லா ஆட்டி பதமா உங்களுக்காக செஞ்ச சாம்பார் அத்தை. நல்ல வயிறு நிறைய சாப்பிடுங்க அத்தை. இது வரைக்கும் இந்த வீட்ல நான் வயிறறிய தாண்டி சாப்பிட்டுருக்கேன். இன்னி தாண்டி வயிறார சாப்பிட போறேன். சாப்பிடுங்க அத்தை, சாப்பிடுங்க. இந்த ஊத்தப்பம் பத்தி சொல்லட்டுமா? என்ன சாப்பிட விடுறீ சும்மா இரு. சூப்பரா இருக்குடி சூப்பர். அத்தை இது வரைக்கும் நான் மாமியார மிதிக்கிற மருமகளா தான் இருந்தேன். இனிமே மாமியார மெச்சுக்கிற மருமகளா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். இருந்துட்டு போ யார் வேணாங்கறா? ஐயோ வேற ஏதாவது போடுவா? சாப்பிடுங்க அத்தை. ஐயோ நீங்க சாப்பிடும் போது டபக்குன்னு விக்கி உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னங்க தண்ணி குடிங்க. என்னாச்சு இந்த லூசுக்கு? அத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் இந்த சைட் டிஷ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு மெயின் டிஷ்ஷா என்ன வேணும்? பிரியாணி ஒரு கிலோ பண்ணிட்டுமா? ஏண்டி சாப்பிடும்போது ஏண்டி இப்படி சாவடிக்கிற? அப்பா ரொம்ப தேங்க்ஸ் டி. இப்படிதாண்டி இருக்கணும். ஐயோ எப்படி இந்த ஊத்தப்ப மாதிரியா?